அண்மை செய்தி. சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த பிரபல கபடி பயிற்சியாளர் ராஜு மீது 17 வயது கபடி வீராங்கனை பாலியல் வன்கொடுமை புகார் அளித்த நிலையில் கபடி பயிற்சியாளர் ராஜு மீது செம்மஞ்சேரி மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கண்ணகி நகர் கபடி குழுவின் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராஜு மீது 17 வயது கபடி வீராங்கனை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கபடி பயிற்சியாளர் ராஜு தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கண்ணகி நகர் குடியிருக்கக்கூடிய சிறுமிகளை வைத்து ஒரு கபடி குழுவை 2018 முதல் நடத்தி வருபவர் ராஜு. அவர் மீதுதான் 17 வயது கபடி வீராங்கனை ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக தாய் தந்தை இல்லாமல் பாட்டி வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய ராஜு தன்னை கடந்த 3 மாத காலமாக பாலியல் சீண்டல் செய்ததோடு வன்கொடுமை செய்ததாகவும், தன் ஒத்துழைக்கவில்லை என்றால் கபடி விளையாட முடியாது என்று கூறி மிரட்டுவதாகவும் அந்த 17 வயது வீராங்கனையை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக கண்ணநகரில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக நேற்று செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தது பேரில் விசாரணை செய்து குழந்தைகள் நல அலுவலர்கள் அனைவருமே விசாரணை செய்து தற்போது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ராஜு தலைமறைவாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலியல் புகாருக்குள்ளான கபடி பயிற்சியாளர் ராஜு கண்ணகி நகர் சுற்றுவட்டார பகுதியில் கூடிய சிறுமிகளை 2018 முதல் கபடி குழுவாக அமைத்து பிரபலமானவர். கண்ணகி நகரை சேர்ந்த வீராங்கனைகளை உலகக்கோப்பை போட்டியில் சாதிக்க அளவுக்கு வளர்த்தவர் என பாராட்டப்பட்டவர். தற்போது இவர் மீதுதான் அவரது கபடி குழுவை பயிற்சி பெறக்கூடிய 17 வயது வீராங்கனை பாலியல் வன்கொடுமை புகார் அளிக்கப்பட்டு அவர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டி அரவணைப்பில் வகிக்கக்கூடிய அவரை தனக்கு இணங்குமாறும் தொடர்ந்து 3 மாதமாக அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் மிரட்டுவதாகவும் அவருடைய தொல்லை தாகமும் அவர் மீது அச்சத்தின் காரணமாக புகார் அளிக்காத நிலையில் நேற்று தனக்கு தெரிந்த ஒருவர் மூலமாக செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தின் பேரில் போலீசார் குழந்தை நல அலுவலர்கள் எல்லாம் விசாரணை நடத்தி தற்போது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் ராஜுவை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல பயிற்சியாளர் ராஜு மீது புகார் அளிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் உயர் அதிகாரிகளும் இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.